வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையில் நடக்க இருக்கக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய பிரச்சாரம் நேற்றோடு முடிவை கண்டுவிட்டது. ஆயினும் ஒவ்வொரு தலைவர்களும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்துகள் தங்களுக்கான வாக்குகளை பெற்று கொடுக்குமா என்கின்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது சில விடயங்கள் இந்த தேர்தல் களத்தை மிகவும் பரபரப்பாக்கி இருக்கின்றது. அனுரா அவர்களை மையப்படுத்தி ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவரொட்டி, அதுபோல ஐயா சுமந்திரன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, ஜிஎஸ்பி வரி சலுகையில் இருந்து இலங்கையை நீக்கிவிடுங்கள் என்று அவர் எதற்காக அந்த கோரிக்கையை எடுத்து வைக்க வேண்டும்? ஸ்ரீதரன் அவர்களை தாக்குவதற்கு முற்பட்ட இளைஞர்கள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு முடிவை எட்டக்கூடிய களத்தை நோக்கி நகர்கிறதா? இப்படி பல கேள்விகள் எழும்பியிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களத்தை மையப்படுத்திய செய்திகளோடு தான் உங்கள் முன்னால் நான் வந்து அமர்ந்திருக்கின்றேன். எனவே எங்களுடைய இந்த வலையொலியில் நான் வெளியிடக்கூடிய இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய வலையொலிக்கு இதுதான் நீங்கள் முதன்முறையாக வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஒரே ஒரு முறை எங்களை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து எட்டுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். அனுரா அவர்கள் கட்சியை பொறுத்தமட்டில் எப்படியும் வடக்கு கிழக்கு பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை குறித்து நான் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன். கடைசியாக இறுதிக்கட்ட தேர்தலின் இறுதிக்கட்ட நிலைமை வருகின்ற பொழுது அனுரா அவர்கள் மக்களோடு நெருக்கமாக, அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களோடு நெருக்கமாக நின்று தேர்தல் பிரச்சாரம் செய்த விடயங்கள் ஒரு பரபரப்பை கூட்டியது என்றால் அது மிகையானது அல்ல. இந்த சூழலில் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தேசிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய கட்சி இம்முறை வாக்கு சதவீதத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை தன்னகத்தே கொண்டதாக அது பயணிக்கும் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே வருகின்றன. பலருடைய மனநிலையில் அவைகள் எட்டி பார்க்க ஆரம்பித்து இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அனுரா அவர்களை மையப்படுத்தி ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டி, தேசிய கட்சி வடக்கு கிழக்கு பகுதியில் ஆளுமை செய்துவிடக்கூடாது என்கின்ற விடயத்தில் மிக தீவிரமாக பலர் களத்தில் நிற்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் அனுரா அவர்களை மையப்படுத்தி ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டி, ஒரு புத்த பிக்கிடம் அனுரா அவர்கள் ஆசி பெறுவது போன்ற காட்சி. அந்த காட்சியின் கீழ் புத்த மதத்தை வளர்ப்பதற்கும் அந்த சதானத்தை உருவாக்குவதற்குமான களத்திற்கு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அதிலே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சுவரொட்டி எதற்காக ஒட்டப்பட்டிருக்கிறது? அல்லது அனுரா ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை கையில் வைத்துக்கொண்டு பௌத்தவாதிகளாக தமிழர்களை அடக்குவதற்கான நிலையை எடுப்பார்கள் என்பதை சூசகமாக அறிவிப்பதற்கான களமாக இந்த சுவரொட்டி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே ஒரு பரபரப்பு பற்றி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. அதே வேளையில் ஐயா சுமந்திரன் அவர்கள் அவ்வப்போது தானும் அரசியல் களத்தில் இருக்கிறேன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஏதாவது ஒரு அறிக்கைகளை அவர் வெளியிடுவது வாடிக்கை, அல்லது ஏதாவது ஒரு கருத்துக்களை வெளியிடுவது வாடிக்கை, அல்லது தன்னுடைய செல்வாக்கை மையப்படுத்தி தான் சந்திக்கக்கூடிய வெளிநாட்டு உயர் அதிகாரிகளிடம் இலங்கை அரசை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு தன்னுடைய பெயரை பத்திரிகையிலே முதன்மைப்படுத்திக் கொள்வது ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு கைவந்த கலை. தொடர்ச்சியாக இதை அவர் செய்து கொண்டே வருகின்றார்.
தற்பொழுது ஜிஎஸ்பி வரிச்சலுகையிலிருந்து இலங்கையை விலக்க வேண்டும் என்கின்றதை வலியுறுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் அதிகாரிகளிடம் ஐயா சுமந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை ஏன் நீக்க வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் பல காலங்களாக இலங்கைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் இலங்கை அதற்கான கால அவகாசத்தை கேட்கும் அல்லது அதை நிறைவேற்றி விடுவோம் என்கின்ற கருத்தை பதிவிடும். ஆனால் ஒரு முறையும் அதற்கான செவிசாய்ப்பலை இலங்கை எடுக்கவில்லை. ஆனால் தமிழ் கட்சிகள் இந்த விடயத்தில் ஆட்சியாளர்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலெல்லாம் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை போன்ற விடயங்களை குறித்து பேசுவதில்லை, அல்லது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய பிழைகளை அவர்கள் சகித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சி மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளோடு நெருக்கமாக இருந்தவர்கள். அந்த சூழலெல்லாம் தமிழர்கள் விடயங்களை குறித்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதற்கான விடிவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு. ஆனால் இப்பொழுது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி ஊடகத்தின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது என்றால் அது வாக்குகளை மையப்படுத்திய ஒரு கருத்தாக்கம் என்ற கோணத்தில்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல ஸ்ரீதரன் ஐயா அவர்களை மையப்படுத்திய செய்தி, ஸ்ரீதரன் அவர்களை சிங்கள கொடியோடு வந்து தாக்குவதற்கு இளைஞர் கூட்டம் ஒன்று முயற்சி எடுத்தது என்கின்ற செய்திகள் பரபரப்பை கூட்டுகின்றது. எதற்காக ஸ்ரீதரன் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்ற அதே வேளையில் ஸ்ரீதரன் அவர்கள் தாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு வந்தவர்கள் யார் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இவைகளுக்கான விளக்கங்களை தேடிய ஒரு பயணமும் இப்பொழுது தேவைப்படுகிறது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல வழக்குகளில் சிக்கொண்டு இருக்கின்றார். இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திற்கு வருவதற்கான ஒரு களத்தை எட்டிக்கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக இம்மாத கடைசிக்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் தனது இறுதி முடிவை அறிவிப்பதற்கான ஒரு களத்தை எட்டிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கான முயற்சியை நீதிமன்றம் எடுக்கும் என்று ஒரு சிலர் ஆருடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்வதற்கான களத்தில் பெரும் சிக்கல் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமலும் இல்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அவைகள் எந்த கோணத்தில் சென்று முடியும் என்பதுதான் இப்பொழுதுள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.